குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலின் தலைமை அர்ச்சகராக பணிபுரிந்தவர் குமார் பட்டர். இவரது வீடு கோவிலுக்கு பின்புறம் உள்ள கீழமலையான் தெருவில் அமைந்துள்ளது. கடந்த ஜூன் 16ஆம் தேதி திடீரென உடல்நலம் பாதிக்கப்பட்டு குமார் பட்டர் உயிரிழந்தார். சடங்குகளை முடித்த பின்னர் ஜூலை முதல் வாரத்தில் அவரது மனைவி பிரியா, மகன், மகள் உள்ளிட்ட குடும்பத்தினர் திருநெல்வேலியில் உள்ள உறவினர் வீட்டுக்கு சென்றனர். ஆகஸ்ட் 13ஆம் தேதி பிரியா தனது குழந்தைகள் மற்றும் உறவினர்களுடன் குலசேகரன் பட்டினத்தில் உள்ள வீட்டிற்கு திரும்பிய போது வீட்டின் முன்பக்கம் மற்றும் பின்பக்க கதவுகள் உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். உள்ளே சென்று பார்த்தபோது பீரோக்கள் உடைக்கப்பட்டு அதில் இருந்த 107 சவரன் தங்க நகைகள், வைரம் மற்றும் வெள்ளி பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது. பிரியா கொடுத்த புகாரின் அடிப்படையில் குலசேகரப்பட்டினம் காவல்துறையினர் வழக்கை பதிவு செய்து விசாரிக்க தொடங்கினர். திருச்செந்தூர் டிஎஸ்பி மகேஷ்குமார் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு தேடுதல் வேட்டை தீவிரப்படுத்தப்பட்டது. அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகள் மற்றும் செல்போன் அழைப்புகளை ஆய்வு செய்த போது